So Aravind B அப்படின்ற ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு क्वेश्चन கேட்டிருக்காருங்க. Hi bro, I'm looking for HR related job. How can I approach the company and what is the required skills want for that, give me guidance அப்படின்ட்டு கேட்டிருக்காருங்க. ஸோ அவருக்கான பதில் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேங்க. அதாவது என்ன ஆக்சுவலாக வந்து முதல்ல ஹெச்ஆர் ரிலேட்டட் ஜாப்ஸ் தான் ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனிக்கு ஆளை எடுக்கிறதுங்க, அவங்கள ரீட்டைன் பண்ணுறது, அவங்கள வந்து உங்களுக்கு லைக் கெரியரை பில்ட் பண்ணி தரதுக்கான சப்போர்ட்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணுறவங்க தான் இந்த ஹெச்ஆர். ஸோ இது இல்லாமல் வந்து அட்டண்டன்ஸ் மெயின்டெனன்ஸுங்க, இது வந்து ஃபினான்ஸ் கூட இன்டகிரேட் பண்ணி வந்து அவங்களுக்கு லைக் பே ஸ்கேல் கொடுக்குறதுங்க, சேலரி பே பண்ணுறதுங்க, இது இல்லாமல் என்ன மாதிரி ஆஃபரில் வந்து அந்த கேண்டிடேட் நம்ம எடுக்கலாம் சரிங்களா, இது எல்லாமே முடிவு பண்ணுறது தான் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ போகிறதுங்க, ஆஃப் கேம்பஸ் பண்ணுறது, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஒரு ஜாப் ஓப்பனிங்க்கு ஒரு ரெக்யூர்மெண்ட்டை ஃபில் பண்ணுறதுன்னு ஏகப்பட்ட வேலை செய்கிறது தான் ஹெச்ஆர் அப்படின்ற ஒரு பொசிஷனுங்க. இந்த ஹெச்ஆர் அப்படின்ற பொசிஷனில் வந்து லைக் இதுக்கு எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு டிகிரி பண்ணியிருக்கணும். எம்பிஏ வித் ஹெச்ஆர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது இல்லாமல் வந்து லைக் நிறைய டிகிரிஸ் ஆர்ட்ஸ்லையுமே பண்ணலாங்க, ஓகே, யூஜி டிகிரியுமே பண்ணலாங்க, தப்பு கிடையாதுங்க. ஹெச்ஆர் ரிலேட்டட் ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து லைக் இதில் ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன இருக்குன்னா, ஹெச்ஆர் ரிலேட்டடில் பார்த்தீங்கன்னா சேலரி ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, ஓகேவா. அதனால் வந்து இப்போ ஹெச்ஆர் கூடயே வந்து டெக்னிக்கல் ஹெச்ஆர்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி நீங்கள் போகலாம். அப்படின்லாம் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ், பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போகலாம். டேட்டா சயின்ஸ் மாதிரி கோர்சஸ்லாம் படித்து டேட்டா சயின்ஸ்குள்ளே போயிடுங்க. டேட்டா அனலிஸ்ட் மாதிரி போனாலுமே செம்ம ஸ்கோப் இருக்குங்க. ஹெச்ஆர் பேஸ்ட் டேட்டா அனலிஸ்ட்லாம் இருந்தீங்க, செம்ம ஸ்கோப் இருக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாங்க.